நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. ஏண்டி? எனக்கு பிடிக்கவே இல்லடி. கேம்புக்கு தானே வரேன்னு எல்லா ட்ரெஸ்ஸும் சிம்பிளாவே எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ என்னடி ஆச்சு? வா வீட்டுக்கு போய் வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம். அப்படியா? வீட்டுக்கு போலாமா? அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ. ஏண்டி? பின்னடி இது என்ன காய வீடா? நீ வந்து போறதுக்கு. அதே மாதிரி நம்ம ஒண்ணு இங்க மினி கிட்ட சுத்துறதுக்கு வரல. சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோ. அது 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 எனக்கும் தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு ஹாஸ்பிடலுக்கு போறல. அதான். இப்போ என்ன உன்ன ஹாஸ்பிடல்ல பொண்ணா பார்க்க வராங்க. ஸ்டிச்சஸ் தான ரிமூவ் பண்ண போற. அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆயி போ. ஏய் இந்து, என்னடி நீயும் இப்படி பேசுற? நீயா பேசுறியா இல்ல யாரோ சொல்லி கொடுத்து பேசுறியா? இந்த பாரு ஐசே, தேவையில்லாம என்ன வம்பு கேட்காத. அவ சொல்லி கொடுத்து தான் நான் பேசணும்ன்ற அவசியம் இல்ல. இங்க நடக்கிறதெல்லாம் நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். அந்த டாக்டர் ஒரு பொண்ணு கூட நெருக்கமா போறத கண்ணுக்கு நேராவே பார்த்துட்டேன். இதுக்கப்புறமும் நீ புரிஞ்சிக்கலனா உன்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல. நைட் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுன, இப்போ அப்படி மாத்தி பேசுற. அது நீ நைட்ல ஏதாவது குழப்பிக்கிட்டு உனக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்ற பயத்துல பேசுன. ஓஹோ, அப்போ உங்க ரெண்டு பேருக்கு என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதுல. பரவாயில்லடி, பரவாயில்ல. என்ன நீங்க நம்பலனாலும் பரவாயில்ல. ஆனா என்ன நான் நம்புறேன். என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் ஃபீலிங்ஸ் எல்லாம் உண்மை. அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்போது கண்டிப்பா நீங்க வருத்தப்படுவீங்க. சீக்கிரம் வாங்கலடி, எல்லாரும் பஸ்ல ஏறிட்டு இருக்காங்க. நான் திட்ட போறேங்க. அத வந்துட்ட உரிமி. இந்து, இந்த Dress ஓகேவன் பாரு. என்னடி வேன் பாக்குற? நல்லா இருக்க நல்லா இல்லையா சொல்லு. நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. தேங்க்ஸ் டி. லாஸ்ட் டே போடலான்னு எடுத்து வச்சிருந்தேன். பரவாயில்ல, நான் இன்னைக்கு போட்டுக்கிறேன். ஏன் வாங்கடி, கதை வேற போட்டணும். வர கிளம்பிட்டியா? ஏன்டி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஐசி இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கா. என்னடி ஆச்சு? வருவா, நீயே பாரு. என்ன சொல்லிட்டு போறா? இதத்தான் சொன்னால அவ. இது எங்க போய் முடிய போதோ. ஸ்வாதி, என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா பி, பேஷண்ட் சுப்பிரமணியம் இருக்கார்ல, அவருடைய ஓடி கேஸ் ஹிஸ்டரி தேவைப்படுது. நீங்க தானே லாஸ்ட் டைம் அரேஞ்ச் பண்ணீங்க. அது கொஞ்சம் ஓடி பிளாக்ல இருந்து எடுத்து வர முடியுமா? இல்ல ஸ்வாதி, நான் தான் அவுட் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எப்படி போக முடியும்? அதெல்லாம் நான் வேற யாராவது அரேஞ்ச் பண்றேன் அபி. இப்போ அந்த பேஷண்ட்க்கு புதுசா ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணனும். சோ ப்ரீவியஸ் ட்ரக் ஹிஸ்டரி கன்ஃபார்ம் பண்ணனும். சர்ச் பண்ணி பார்க்கலாம்ல, அதுல இருக்குமே. ஆல்ரெடி அதெல்லாம் நான் சர்ச் பண்ணிட்டேன். அப்டேட் பண்ணாமலே வச்சிருக்கீங்க. இல்ல ஸ்வாதி, நான் எல்லாமே அப்டேட் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்கே. அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? டீடைல்ஸ் உண்மையிலே இல்ல அபி. உங்களுடைய ரெக்கார்ட் போஸ்டிங் அப்ப நீங்க தானே அதெல்லாம் ஹேண்டில் பண்ணீங்க. அதனால தான் நம்ம எஸ்ஆர் உங்களையே தேடி எடுக்க சொன்னாரு. நான் அப்டேட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா என்னாச்சுன்னு தெரியல. நான் நாளைக்குள்ள உங்களுக்கு தேடி கொடுக்கட்டுமா? என்ன அபி, இப்பவே வேணும். அந்த பேஷண்ட்க்கு புதுசா ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணனும்னு சொல்றேன். நாளைக்கு தட்டமான்னு கேக்குறீங்க. இதே உங்க வீட்ல ஒருத்தங்களா இருந்தா இப்படி தான் சொல்லுவீங்களா? ஸ்வாதி, தெரியுதுல, நமக்குன்னு வரும்போது எவ்வளவு முக்கியம் தெரியுதுல. சீக்கிரம் அந்த ஃபைல் தேடி எடுங்க. என்னடி இந்த விளக்கு? பார்க்க தான் சின்னதா இருக்கு, ஆனா இவ்ளோ வெயிட்டா இருக்கு. இத நான் எப்படி தொலைக்கி எடுப்பேன்? அதெல்லாம் அந்த காலத்து விளக்கு, வெயிட்டா தான் இருக்கும். உன்னால முடிஞ்ச வரைக்கும் தொலைக்கு. எங்க வீட்ல கூட இந்த வேலையில நான் செஞ்சதே இல்ல. நாங்க மட்டும் என்னவா? அதே கதை தான் இங்கேயும். ஆமாண்டி, எங்க அம்மாலாம் என்கிட்ட வந்து கெஞ்சுவாங்க, இந்த வாரமாவது அந்த பூஜை சாமாவை தொலைக்கி கொடுப்பியான்னு. நான் ஃபர்ஸ்ட் செய்யறேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் கையை வலிக்குது காலை வலிக்குதுன்னு சீனை போட்டு எஸ்கேப் ஆயிடுவேன். அப்படிலாம் பண்ணதுக்கு தான் இங்க வந்து அனுபவிக்கிறேன் போல. இல்ல உர்மி, இதுக்கெல்லாம் காரணமே அந்த குழலி தான். வேணும்னே இந்த மாதிரி பாத்திரத்தையும் நம்மளுக்கு கொடுக்குறா. என்கிட்ட ஒரு நாள் வாங்குவா பரவ. வர இந்த ஸ்வாதி ரொம்ப ஓவரா பண்றோம். அபி, நீ எங்க வெளிய போக போறியா? இல்ல ஜானு, ஏன் கேக்குற? இல்லடா, அந்த ஸ்வாதி இன்னைக்கு என்ன அவுட் பேஷண்ட்ஸ்லாம் பார்க்க சொல்லிருக்கா. அதான் நீ எங்க போறியான்னு கேட்டேன். அவுட் பேஷண்ட்ஸ்லாம் நீ தான் பார்க்க போறியா? கடவுளே, இப்பதான் எனக்கு மூச்சே வருது. என்னடா அபி, என்ன சொல்ற? அந்த ஸ்வாதி என்ன ஒரு ஓல்டு ரெக்கார்டை தேட சொல்லி அனுப்பியிருக்கா. அதனால தான் ஓபிடி பேஷண்ட்டை என்னால பார்க்க முடியாது. நல்ல வேளை வேற யாரோ வருவாங்கன்னு நினைச்சேன். நீயே வந்துட்ட. இப்பதான் எனக்கு நிம்மதி. இன்னைக்கு எங்க ஐஸ்வர்யாவை பார்க்க முடியாம போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை நீ தானே போற. அவகிட்ட எப்படியாவது பேசி ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கிடு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தப்பா எடுத்துக்காத ஜானு, உன்னை இந்த வேலையெல்லாம் வாங்குறேன்னு. வினோத் இருந்தா அவன் பாத்துக்குவான். அவன் தான் மெடிக்கல் கேம்ப் போயிட்டானே. நீ தான் பண்ணணும். ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண. ஹெல்ப் தானே, பண்ணிட்டா போச்சு. தேங்க்ஸ் ஜானு. நீ வளன்னு எந்த கதையும் சொல்ல தேவையில்ல. நீ ஃபோன் நம்பர் மட்டும் எப்படியாவது கேட்டு வாங்கிடு. மத்ததெல்லாம் நான் நேர்ல பேசிக்கிறேன். நீ சஸ்பென்ஸ் ஓபன் பண்ணிடாத. சரி சரிடா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் முதல்ல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஃபைலை தேடி கண்டுபிடி போ. ஓகே ஜானு, பரவாயில்ல. கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறந்து வைக்கிறாரு. ரொம்ப நன்றி கடவுளே. ப்ளீஸ் ஸ்வாதி, எனக்காக பண்ண. அவுட் பேஷண்ட்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அபிக்கு மட்டும் ரொம்ப பிஸியா இருக்க மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் கொடுத்து வெளியவே வர முடியாத மாதிரி பாத்துக்கோ. அது எப்படி முடியும் ஜானு? நீ நினைச்சா முடியும். ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரே ஒரு நாள். எதுவும் பிரச்சனை வராதுல்ல? அது எப்படி சாத்தி வரும்? இப்போ கூட நம்ம வினோத்தை மெடிக்கல் கேம்ப் அனுப்பணும். அதுல ஏதாவது பிரச்சனை வந்ததா? அதே மாதிரி இதையும் பண்ணு. ஐயோ, நான் என்ன சொல்லுவேன்? நீ இந்த மாதிரி அடிக்கடி பண்றது எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. சரி சரி, இதான் கடைசி, இதான் கடைசி. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், சரியா? சரி, நீ சொன்ன மாதிரி நான் பண்றேன். ஆனா இதான் கடைசி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்டு என்கிட்ட வந்து நிக்க கூடாது. நீ போ, நான் அபிகிட்ட பேசிக்கிறேன். ரொம்ப
தேங்க்ஸ் டி. இந்த ஹெல்ப் நான் கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டேன். போடா போ. கடைசி வரைக்கும் உனக்கு அந்த ஃபைலும் கிடைக்காது, இந்த ஐஸ்வர்யாவும் கிடைக்க மாட்டா. இந்து, டைம் ஆயிடுச்சுல, ஹாஸ்பிட்டல் போலாமா? டைம் ஆயிடுச்சா? நான் வரல. உண்மை, நீ வேணா போயிட்டு வாயேன். நான் போல. இல்லடி, நான் போனா அந்த கோயில் ஏதாவது வேணும்னே பேசுவா. நீ போயிட்டு வா. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா. மேம்கிட்ட சொல்லிட்டு போ. நான் போனா ஐஸுக்கே பிடிக்காதுடி. இல்ல, இங்க 2 பேருமே வர தேவையில்ல. நான் தனியாவே போய்க்கிறேன். அங்க என்ன நடந்தாலும் என்னால சமாளிக்க முடியும். இல்ல ஐசு, என்னன்னா பரவாயில்ல இந்து. இந்த உலகத்துக்கு நம்ம தனியா தானே வந்தோம், தனியா தானே போறோம். இடைப்பட்ட இந்த காலத்துல நம்ம ஏன் மத்தவங்க ஹெல்ப் கேட்கணும்? நான் பாத்துக்கிறேன். இவ தனியா போறா, கூட போடி. பாவமா தான் இருக்கு. ஆனா அவ பண்றதெல்லாம் பார்த்தா எப்படிடி? அங்க போய் அந்த டாக்டர் கிட்ட என்ன பேச சொன்னா? அதெல்லாம் நீ எதுவும் பேச தேவையில்ல. ஏதோ கோவத்துல தான் வீரவசனம் எல்லாம் பேசிட்டு போறா. ஆனா உள்ளுக்குள்ள அவளுக்கும் பயம் இருக்கும். ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணும்போது மட்டும் கூட இரு. அதுக்கப்புறம் நீ வந்துரு. அவ என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். அப்படியா சொல்ற? சரி, நானே போறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். என்ன ஐஸ்வர்யா, ஹாஸ்பிட்டல் போகணுமா? எஸ் மேம். தனியாக போக போற? ஆமாம் மேம், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, அப்படிலாம் போகக்கூடாதுமா. இந்த ஊர்மிளாவும் எங்க? அவங்கள கூட்டு போக வேண்டியதானே? இல்லை மேம், அவங்க வரேன் தான் சொன்னாங்க. நான் தான் வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன் மேம். அது எப்படிம்மா தனியாக அனுப்ப முடியும்? சரி, நீ குழந்தைய கூட்டு போ. ஐயோ, இவளையா? மேம், ஐஸ்வர்யா கூட நானே போயிட்டு வரேன். இல்லை மேம், வேண்டாம், நான் தனியாகவே போயிட்டு வந்துடுறேன் மேம். 3 பேரும் அப்படியே ஒத்துமையாக இருப்பீங்க. என்ன உங்களுக்குள்ள சண்டையா? தனியாக போறேன்னு சொல்ற? பேருக்கும் பார்க்கறதுக்கும் தான் வளர்ந்த பொண்ணுங்க. பண்றதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஐஸ்வர்யா, தனியெல்லாம் ஒன்று அனுப்ப முடியாது. ஒன்று இந்து கூட போ, இல்லை குழந்தை அனுப்புறேன், அவ கூட போ. அந்த குரங்குக்கு இவளே பரவாயில்ல. அப்பனா நான் இந்து கூடவே போயிட்டு வரேன் மேம். என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டு மாதிரி வராதுல்ல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பேசாம மூஞ்சி தூக்கி வச்சுக்காதீங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் தான். அதுக்கப்புறம் யார் யார் எங்க இருப்பீங்கன்னே தெரியாது. இப்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்டாலும் திரும்ப வராது. சரி சரி, 2 பேரும் சீக்கிரமா போயிட்டு வாங்க. ஓகே மேம். பேண்டேட் எடுத்துட்டியாமா? எடுக்கும்போது வலி ஒன்றும் இல்லைல்ல? இல்லை சிஸ்டர், வலிலாம் எதுவும் இல்லை. சரி, இங்கே இருமா, நான் போய் டாக்டர் வர சொல்கிறேன். சிஸ்டர், என்னம்மா? அன்னைக்கு ஒரு டாக்டர் வந்தாங்கல்ல, அவரே இன்னைக்கு வருவாங்களா? ஐயோ, ஐசு என்ன இப்படி மாறிட்டா? ஏமா, அதே டாக்டர் தான் வேணுமோ? அது ஒன்றும் இல்லை சிஸ்டர், அன்னைக்கு அவர் வலிக்காம ஸ்டிச்சஸ் போட்டாங்கல்ல, அதனால தான் அவரை பற்றி கேட்டேன். நடக்கட்டும் நடக்கட்டும், நான் போய் பார்க்குறேம்மா. யார் இப்போ அவைலபிளாக இருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க. சரியா? அப்படியா? ம். அபிசார் என்னன்னா இந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறாரு. இப்போ இந்த பொண்ணு அவரை பத்தி கேக்குது. இவங்களுக்குள்ள என்னதான் ஓடுது? ஏதோ இருக்கு இவங்களுக்குள்ள. எக்ஸ்கியூஸ் மீ சார். மேம். ஐயோ, இவங்களா? அபிசார் எங்க போனாருன்னு தெரியலையே. என்ன சிஸ்டர் வந்துட்டு அமைதியா நிக்கிறீங்க? இல்ல மேம், ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ண பேஷண்ட் வந்திருக்காங்க. அதான் அபிசாரை கூப்பிடலான்னு வந்தேன். ஓகே ஓகே, நான் வரேன், நீங்க போங்க. இல்ல மேம், அபிசார் இன்னைக்கு அவுட் பேஷண்ட்ஸ்லாம் நான் தான் பார்க்கறேன். நீங்க போய் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்து வைங்க, வரேன். எஸ் மேம். இவங்க எதுக்கு வந்தாங்க? இந்த மந்த் ஃபுல்லா மார்னிங் ஷிஃப்ட் அபிசார் தானே? என்ன நடக்குது? மா, டாக்டர் வருவாங்க, வெயிட் பண்ணு. சிஸ்டர், என்ன கூப்பிட கேட்காத மாதிரி போறாங்க? அவர் வருவாரா மாட்டாரா? சிஸ்டர், எல்லாம் ரெடியா? இவங்க யாரு? ரெடி மேம். நான் வரேன். சிஸ்டர், என்னம்மா? இவங்க யாரு? இவங்களும் டாக்டர் தாம்மா, உனக்காக தான் வந்திருக்காங்க. இல்ல சிஸ்டர், அந்த என்னவா? வலிக்குமான்னு கேட்குறாங்க மேம். வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் வலி இருக்காதுமா. நீங்க யாருமா? நீங்க எதுக்கு இங்கே நிற்கிறீங்க? மேம், நான் ஐஸ்வர்யா கூட தான் வந்தேன். சரி சரி, வெளியே நில்லுங்க. இல்ல, அவ கொஞ்சம் பயப்படுவா மேம். என்னவா இது? 2 தையல் தானே, நான் பாத்துக்கிறேன், நீங்க வெளியே நில்லுங்க. சரிங்க மேம். ஐசு, பத்திரம். சரிடி. சிஸ்டர், நீங்க அமுதான ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சில வந்தாங்க. அவங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன். அது முடிஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்க மேம். என்ன பண்ண போறாங்க? பேர் என்னம்மா? ஐஸ்வர்யா. எனக்கு அந்த பேரை பிடிக்கவே பிடிக்காது. அது என்ன ஐசு வரியா போறியான்னு? சரிம்மா, கூப்பிட்டா மட்டும் உள்ள போ. சரிங்க சிஸ்டர். ஹே, ரிலாக்ஸ். I was just kidding. அம்மா, சிஸ்டர்ட்ட ஏதோ கேட்டுட்டு இருந்தியே, என்ன கேட்ட? அது 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 வந்து ஒன்றும் இல்லை மேம், பெயின் இருக்குமான்னு கேட்டேன். அது மட்டும் தான் கேட்டியா? அது வந்து ஒருவேளை இவங்க கிட்ட அவரை பற்றி கேட்டா சொல்லுவாங்களா? கேட்டு பார்க்கலாமா? என்ன? அது அது ஒன்றும் இல்லை மேம், உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு இருக்கேன். கேட்கட்டுமா? என்கிட்ட ஹெல்ப் கேட்க போறியா? கேளு. அது அது வந்து மேம், லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரை பற்றி தெரியணும். ஏன்? எதுக்கு? அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு நிமிஷம், சிட்டஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். மேம், என்னம்மா? அவரை பற்றி கேட்டிருந்தேனே மேம். என்ன இவ்வளோ ஆர்வமாக இருக்கா? அபி மேலே இவளுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குமோ? என்னவா இருந்தாலும் இதோட முடிச்சிடணும் இவளை. மேம், அந்த வர இருமா. என்ன எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்க? என்ன இன்னும் அந்த பசங்க போல?
என்னம்மா இன்னுமா முடியல? ஆமா சிஸ்டர், ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. என்னது பேசிட்டு இருந்தாங்களா? அவங்க எப்பவுமே டப்பு டப்புன்னு வேலையை முடிச்சிட்டு போயிடுவாங்களே, என்ன புதுசா? தெரியல சிஸ்டர். ஆமா, என்னம்மா கேட்ட நீ? அது லாஸ்ட் டைம் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் பேர் என்னன்னு தெரியுமா? அது 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 தெரியாது மேம். பேரே தெரியாது, எதுக்கு இந்த அளவுக்கு விசாரிக்கிற? அது அது வந்து மேம், உனக்கு அறிவில்ல? படிச்சவ தானே நீ? உங்க அப்பா அம்மா உனக்கு இதை தான் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்களா? பார்க்க ஒருத்தன் நல்லா இருந்துட்டா போதும், உடனே பின்னாடியே அழிவீங்க. அவனை எப்படி மடக்கலாம், அவனை எப்படி மயக்கலான்னு. நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்னமோ ரொம்ப உரிமையானவ மாதிரி அவர் எங்கன்னு என்கிட்ட கேட்கற. அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்ப என்ன பண்ண போற? ஒரு ஆம்பளை பத்தி இவ்ளோ தைரியமா விசாரிக்கிறனா, அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கூட பழகி அவங்கள ஏமாத்திருப்ப, மயக்கிருப்ப. இதெல்லாம் நீ அவங்க மேல இருக்கிற ஆசையில பண்றியா, இல்ல அவங்க கிட்ட இருக்க பணத்துக்காக பண்றியா? எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் ஹஸ்பண்ட் பத்தி என்கிட்ட கேட்ப? ஆமா, அபி என்னுடைய ஹஸ்பண்ட். டாக்டர் சித்தார்த் அபிமன்யு என்னுடைய ஹஸ்பண்ட். போதுமா? 4 வருஷமா நாங்க லவ் பண்றோம். வீட்ல பேரண்ட்ஸ் ஒத்துக்கலன்னு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு யாருக்கும் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன அபி சாருக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லவே இல்ல. லாஸ்ட் டைம் அபி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நீ ஓவரா பண்ணிருக்க. அதான் யாருன்னு பார்க்கிறதுக்காக வந்தேன். நீ என்னன்னா என் ஹஸ்பண்ட் பத்தி என்கிட்ட விசாரிக்கிற? உன்னெல்லாம் உங்க அப்பா அம்மா படிக்க தானே நினைச்சாங்க, வேற எதுக்கும் இல்லையே. படிக்கிற வேலையை மட்டும் பாரு. எவன் கிடைப்பான்னு அப்படியே அழையாதீங்க. என்ன ரொம்ப ஓவரா பேசுறாங்க? மேம் கொஞ்சம் மரியாதை பேசுங்க. மரியாதையா? நீ யாரு? நீ தான் இவளுக்கு துடுப்பா? நீ யார் பின்னாடி அழைஞ்சிட்டு இருக்க? நான் கடிக்க பேசுங்க மேம். ஒரு புனிதமான தொழிலை செஞ்சுக்கிட்டு இவ்வளவு கேவலமா பேசுறீங்க. என்னதான் புனிதமா இருந்தாலும் உங்களை மாதிரி சாக்கடை எல்லாம் பார்க்கும்போது கோவம் வருதே. வேற எப்படி பேச சொல்றேன்? மரியாதையை இடத்த காலி பண்ணிருங்க. இதுக்கப்புறம் இங்க உங்களை பார்க்கவே கூடாது. ஏன் இதெல்லாம் உங்க அப்பா விட்ட ஹாஸ்பிட்டலா? நாங்க வருவோம். அதானே நீ பேசுறதும் இவன் நடந்துக்கிறதையும் பார்த்தாலே தெரியுது உங்க அப்பா அம்மா உங்களை எந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்காங்கன்னு. என்ன வேணா பண்ணிட்டு போங்க. என் ஹஸ்பண்ட் பின்னாடி சுத்தாதீங்க. நல்ல பொண்ணு வளர்த்து வச்சிருக்காங்க. நான்சென்ஸ். இங்க வருங்க. இதுக்கப்புறம் நீ அபியை நினைச்சு கூட பார்க்க கூடாது. என்ன நடக்குதுங்க? உண்மையிலே அபி சாருக்கும் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒண்ணுமே புரியலையே. பாப்பா ஏமா அழுவுற? யாருக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, அவளுக்கு கையில அடிபட்டு இருக்கு, அதான் அழுதுட்டு இருக்கா. எங்க காட்டு. என்னடா இது, இந்த காயத்துக்கா இந்த புள்ள இப்படி அழுவுது? நான் கூட என்னமோ எதுன்னு பயந்தே போயிட்டேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல அவ. அதான் கொஞ்சம் பயந்துட்டா. நம்ம நினைக்கிறதெல்லாம் எல்லா நேரமும் நடக்காதுமா. பாரு, என் பொண்ணுக்கு தலை பிரசவம், வீட்ல எல்லா வேலையும் தான் செஞ்சா. ஆனா புள்ள வெளியே வரல, வயித்த கீட்டு தான் எடுத்தாங்க. 3 நாள்ல வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா இப்ப 10 நாள் ஆஸ்பத்திரியில தங்க சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன பண்றது, நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தலையில என்ன எழுதிருக்கோ அதானே நடக்கும். சரிம்மா பாப்பா, நீ அழாம ஊடு போய் சேரு. என் குறையெல்லாம் சொல்லி தீராது. தம்பி இந்த வந்துட்டேன், எனக்கு ஒரு பாக்கெட் எடுத்து வை. ஐசு கொஞ்சம் அழாம போ, ரோட்ல போறவங்க என்ன என்னன்னு கேட்பாங்க. ஐசு வா, மேம்கிட்ட போய் வந்துட்டேன்னு சொல்லிடுவோம். ஏன் நில்லுடி, நீ பட்டு போற. ஏன் டைம் இப்படி பண்றாங்க, சொல்றதையும் கேட்க மாட்டா. அபாடா வந்துட்டீங்களா? உங்களை தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணமே நினைச்சேன். அதுக்குள்ள வந்துட்டீங்க. சரி அங்க என்னாச்சு? அம்மா ஐஸ் எங்க காணோம்? ஏய் இந்து ஒண்ணு தாண்டி. ஏய் என்ன உன்னி, என்ன என்ன சொன்ன? அப்ப நான் கேட்டது எதுவும் காதுல விழவே இல்லையா? என்னாச்சு உனக்கு? இரு இந்த வரேன். இந்து ஏண்டி சுகமா இருக்க? ஆளே ஒரு மார்க்கமா இருக்க. என்ன ஐஸ் எதுவும் திட்டினால உன்ன? இல்லடி, ஐஸ் எதுவும் சொல்லல. போன இடத்துல என்ன தெரியுமாச்சு? அந்த டாக்டருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. என்னடி சொல்ற? நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கே படபடப்பா இருக்கு. ஐஸ் எப்படி இதெல்லாம் தாங்கிக்கிட்டா? அம்மா இப்ப அவ எங்க? வந்துட்டா, கோயிலுக்கு வந்துட்டா. ஹாஸ்பிடல்ல இருந்து இங்க வர வரைக்கும் ரோட்ல அழுதுகிட்டே வந்தா. போற வரவங்க எல்லாம் பாத்துக்கிட்டே போறாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எப்படியே அவளை இங்க கூட்டி வந்துட்டேன். என்னடி சொல்ற? அழுதுகிட்டே வந்தாளா? மேம் பார்த்தாங்களா? என்னன்னு கேட்டாங்களா? அவ எங்க வந்து மேம பார்த்தா? நான் மட்டும் தான் போனேன். என்ன சொன்னாங்க? ஐஸ் எங்க எப்படி இருக்கான்னு கேட்டாங்க. இல்லம்மா அவ கொஞ்சம் வலிக்குது, அதனால முன்னாடி அப்படி போயிட்டான்னு சொன்னேன். சரி நீ போ, நான் வந்து பாக்குறேன்னு இருக்காங்க. இப்ப வந்து பார்த்தா என்னடி சொல்றது நம்ம? ஐயோ இவ அழுது எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துருவா. இவளால நம்மளும் திட்டு வாங்க போறோம். சரி வா, அவ என்ன பண்றான்னு போய் பாப்போம். மேம் வரதுக்குள்ள அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தணும். ஊர்மி ஒரு நிமிஷம். என்னடி வா. ஊர்மி அங்க போய் அவகிட்ட சத்தம் போட்டு திட்டாத. அவ ஏற்கனவே நிறைய திட்டு வாங்கிட்டா. அவ ரொம்ப பாவம். நீயும் போய் கோவமா பேசாத. ஏண்டி அது கூட எனக்கு தெரியாது. வா லூசு. ஏய் ஜானு, ஏய் என்ன இவ உட்கார்ந்துகிட்டு இப்படி தூங்குறா? ஏய் ஜானு. நீதானா? பயந்தே போயிட்டேன். என்னடா ஏன் இப்ப கத்துற? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வந்தேன் தெரியுமா? கடைசியில இந்த ரூம்ல இருக்க. ஆமா நான் சொன்னதை செஞ்சே இல்லையா? அது வந்து ரெக்கார்ட்ஸ் கிடைச்சதா? அதெல்லாம் கிடைச்சிருச்சு. நான் தான் சிஸ்டம்ல அப்டேட் பண்ணி வச்சேன்னு சொன்னேன்ல. அவ தான் சரியா பார்க்கவே இல்ல. என்ன தேவையில்லாம இப்படி தேட விட்டுட்டா. சரி நான் சொன்னதை வாங்குனியா இல்லையா? ஐயோ இப்படி ஆயிடுச்சா? சரி சரி, நீ ரெக்கார்ட் ரூம்ல தேடி ரொம்ப களைச்சு போயிருப்ப. சரி போய் ரெஸ்ட் எடுப்போ. ஜானு நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்லிட்டே இருக்க? ஐஸ்வர்யா நம்பர் வாங்குனியா இல்லையா?
அது 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 வந்து நான் எப்படி சொல்லுவேன்? ஏன் என்னாச்சு? அவ இன்னைக்கு வரலையா? அதெல்லாம் வந்தா. ஆனா அவ தனியா வரல. அபி, சாரிடா. நான் உன்னை காயப்படுத்தக்கூடாதுன்னு தான் ஏதேதோ டைவர்ட் பண்ணேன். ஆனா நீ கேட்கறதுனால இப்ப சொல்றேன். அந்த பொண்ணு உனக்கு வேணாம் அபி. ஜானு, ஏன் இப்படி சொல்ற? அபி, நீ என் ஃப்ரெண்டுடா. நான் உனக்கு நல்லது தானே நினைப்பேன். அதனால தான் சொல்றேன். அவ வேண்டாம். தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. அத அத நான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. நீ எனக்காக பேச போய் அவகிட்ட ஏதாவது திட்டு வாங்கிட்டியா? நம்பர் கேட்டதுனால தப்பா நினைச்சிட்டாங்களா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்லடா. அப்படியே அவ என்ன திட்டியிருந்தா கூட அதுக்கு நான் ஏன் கவலைப்பட போறேன்? ஆனா அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? அது அது என்னன்னா, அந்த பொண்ணுக்கு இன்னும் 2 மாசத்துல கல்யாணமா. என்ன சொல்ற ஜானு? ஆமா அபி, அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவ ஃபியான்சே கூட தான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருந்தா. என்ன சொல்ற நீ? அது எப்படி? அது எப்படி எனக்கு தெரியும் தானே கேக்குற? அவங்க 2 பேரும் நடந்துக்கிட்டதை பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. ஒருவேளை அப்படி ஒருவேளை அப்படி இருக்க கூடாதுன்றதுக்காக தான் நானே நேரடியா கேட்டேன். அப்பதான் அந்த பொண்ணு சொன்னா, இன்னும் 2 மாசத்துல அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்றத. கையில மெஹந்திலாம் போடணும். அப்ப இந்த தழும்பு அசிங்கமா தெரியுமா? அதுக்கு ஏதாவது க்ரீம் எழுதி கொடுங்களேன்னு சொல்லி கேட்டா. அப்புறம் தான் நானே கன்ஃபார்ம் பண்ணேன். அதனால தான் சொல்றேன், அவ உனக்கு வேண்டாம். அவளோட லைஃப் பார்ட்னரை அவ சூஸ் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் நீ போய் அவளை டிஸ்டர்ப் பண்ணா அது நல்லதில்ல. நீ டிஸ்டர்ப் பண்ண மாட்ட. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீ இந்த விஷயத்துல கொஞ்சம் ஆர்வமா இருக்கியா? அதனால தான் எங்க உன்னால அந்த பொண்ணோட லைஃப் வீணா போயிடுமோன்னு எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. பாவம், அந்த பொண்ணு என்ன பண்ணும்? அவங்க வீட்ல பார்த்த மாப்பிளையே அவ கல்யாணம் பண்ணிக்கிறா. நீ எங்கேயோ கோயில்ல வச்சு அவளை பார்த்திருக்க. அது எப்படி அவளுக்கு தெரியும்? இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உனக்கு என்ன தோணுதோ செய். அந்த பொண்ணுகிட்ட பேசுனா கூட சொல்லு, நான் போய் பேசுறேன். அந்த பொண்ணை நினைச்சாலும் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் அபி. உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நான் வேணா போய் பேசட்டுமா? என்ன சொல்ற? இல்ல, அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். நான் இதுக்கப்புறம் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் வரேன். எப்படி போற பாரு பேக்கு மாதிரி. 3 வருஷமா உன் கூடவே இருந்து உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. ஏன் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் வரல? அவ யார் என்னன்னே தெரியாது. அவ மேல அப்படி என்னடா உனக்கு ஃபீலிங்ஸ்? இதுக்கப்புறம் நீ அவளை பார்க்க முடியாது. அவளும் உன்னை பார்க்க வர மாட்டான். சரியா? ஐசு, இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? நாங்க சொல்லும்போது காது கொடுத்து கூட கேட்கல. சரி விடு. இதெல்லாம் ஒரு கனவு நினைச்சு விட்டுடாடி. ஆமாண்டி, இதெல்லாம் உன் மண்டையில போட்டு குழப்பிக்காத. நம்ம வந்த வேலையை மட்டும் பாப்போம். ஐசு, நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா உன் உடம்புக்கு தான் ஏதாவது ஆகும். சொன்னா புரிஞ்சிக்கோடி. அப்புறம் நான் உங்க அப்பா அம்மாக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, உன்னை ஏன் தான் இந்த கேம்ப் கூட்டு வந்தனோ தெரியல. மேம் வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வரும்போது நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? ப்ளீஸ் டி, கொஞ்ச நேரம் அமைதியாரு. ரூமுக்கு போய் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். ஏதா பதில் சொல்லிடி. அமைதியாவே இருந்தா எப்படி? ஐஸ்வர்யா, என்ன ஏன் ஐஸ்வர்யா அழுதுகிட்டே இருக்கா? அது வந்து மேம், ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணும்போது பெயின் இருந்ததா, அதான் அழுறா மேம். என்ன ஐஸ்வர்யா இது? இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல் போனியே, வந்துட்டேன்னு திரும்ப சொல்லணுமா இல்லையா? அந்த மேனஸ் கூட உனக்கு தெரியாதா? நீங்களே என்ன சின்ன பிள்ளையா உங்களை பின்னாடியே வந்து பார்த்துட்டே இருக்க? இல்ல மேம், நான் போய் மேம்கிட்ட சொல்லிட்டா வந்தேன். நீ மட்டும் தான் வந்த, ஐஸ்வர்யா வரவே இல்லையே. அவ வந்தா தானே அவ வந்தாலா என்னன்னு நாங்க கன்ஃபார்ம் பண்ண முடியும். இங்க பாருங்கம்மா, உங்களை எல்லாம் வீட்ல இருந்து கூட்டு வந்து கேம்ப் நடத்தி திரும்ப வீட்ல எடுத்து போய் விடுற வரைக்கும் நாங்க தான் பொறுப்பு. இங்க உங்களுக்கு என்ன நடந்தாலும் உங்க பேரண்ட்ஸுக்கும் காலேஜுக்கும் நாங்க தான் பதில் சொல்லணும். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டே பொறுப்பா நடந்துக்கோங்க. சாரி மேம், இனிமே அப்படி பண்ண மாட்டேன் மேம். நான் எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன் மேம். இப்ப கூட நீ தான் சொல்ற. அவ வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. என்னதான் நினைச்சிட்டு இருக்கா அவ? ஐசு, மேம் கேக்குறதுக்கு ஏதோ பதில் சொல்லண்டி. ஏன் இப்படி நிக்கிற? இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லுடி. என்ன திமிரு இவளுக்கு? நீங்க 2 பேரும் அவ்வளவு தூரம் சொல்றீங்க, அப்ப கூட வாயை திறக்க மாட்டா. இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட்டா உன்னை பார்த்து 4 பொண்ணுங்க இதே மாதிரி பண்ண நம்மளால கேம்ப் நடத்த முடியாது. கேம்புக்குலாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. நீ வீட்டுக்கு கிளம்பு முதல்ல. இரு, நான் போய் உங்க அப்பாக்கு ஃபோன் பண்றேன். ஐயோ, இல்ல மேம், இல்ல மேம், வேண்டாம் மேம். நான் சொல்லி புரிய வைக்கிறேன் மேம் அவளுக்கு. நான் வீட்டுக்கு போறேன். ஐசு, என்னடி? சாரி மேம், என்னால இதுக்கப்புறம் இங்க இருக்கவே முடியாது. நான் எங்க வீட்டுக்கே போயிடுறேன். காதல் என்றால் என்னை காணவில்லை நேற்றோடு எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு உயிரோடி போனது உன்னோடு அன்பே நான் நிழலில்லாதவன் தெரியாதா என் நிழலும் நீ என புரியாதா உடல் நிழல்